சிஏஜி அறிக்கையை பத்தியும் பெருசா அந்த பிரச்சாரத்துல பேசல. தேர்தல் பத்திரங்கள் பத்தியும் எடுக்கல. ஆனா அவர் இந்து முஸ்லிம் பிரிவினைவாதம் பேசுறாரு மோடி அவர்கள்னு அதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரமாக இருக்கும்? இது சிறுபான்மை மக்களை கவர்வதற்கான ஒரு யுக்தியா தான் பார்க்கப்படுதா இந்தியா கூட்டணி தரப்புல? அதைத்தான் தேர்தல் பரப்புரையில் மக்கள்கிட்ட ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் மறுபடியும் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி செய்த நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கல. இந்த தேர்தல் பரப்புரையில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் இது வேறு மாதிரி ஒரு மதத்தை இஸ்லாமியர்களை குறிவைத்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக அந்த பிரச்சனையை கையில் எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி இந்த வேறு மாதிரி வேறு ரூட்டில் போயிடுச்சு. இது அப்போ இப்போ மோடி பேசுனதுக்கு கவுண்டர் கொடுக்கணும். அவர் பேசுனது தப்புன்னு மக்கள்கிட்ட எடுத்துரைக்கணும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, இங்கே மதத்தை சொல்லி எந்த பெரிய ஒரு ஆதாயத்தை அடைய முடியாது. ஆனால் வட இந்தியாவில் மத ரீதியாகவே சிந்திக்கக்கூடியவர்கள் தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள். அங்கே சின்னதாக கொளுத்தி போட்டால் கூட அது பற்றிக்கிட்டு எரியும். அது மாதிரியான ஒரு சூழலில் வட இந்தியாவில் இருக்குது. அப்போ எதை சொன்னால் வாக்குகளை அறுவடை பண்ணலாம். ஏன்னா தோற்று போகும்ன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை சொல்லிட்டாங்க. பிஜேபிக்கு சாதகமாக இல்லை, களம் என்பது சாதகமாக இல்லை, எதிராக இருக்குது, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வருது. அப்போ எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி எதையுமே நம்ம செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாது, திரட்ட முடியாது. அப்போ எளிதாக உணர்ச்சிகளை தூண்டி விட்டு, உணர்வுகளை தூண்டி விட்டு வாக்குகளை அறுவடை செய்யலான்ற அந்த இடத்துக்கு போனது பாரதிய ஜனதா, மோடி. இல்ல அதே பாணியே கையில எடுக்கணுமா இந்தியா கூட்டணி? இல்ல வேற வழி இல்ல. அவங்களுடைய இமேஜை உடைக்கிறதுக்கு, பாஜகவுடைய இமேஜை உடைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் நிறைய சிஏஜி நம்ம நிறைய சிஏஜி பத்தி விவாதம் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தல் காலத்தில் மதம் தொடர்பான ஒரு பெரிய விவாதத்தை மோடி தொடங்கி வச்சனால அது தொடர்பாகவே இந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா அணிகளுமே அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிட்டாங்க. இதுதான் அங்கே கொடுத்த ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை நான் பார்க்குறேன். அடுத்து கச்சத்தீவு மேட்டை எடுத்தாங்க. கச்சத்தீவு மேட்ரு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவங்க. கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக இருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தாரவார்க்கப்பட்டதுன்னா இந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் ஏன் அதை மீட்டெடுக்கலை? நீங்கள் பெரிய சர்வ வல்லமை படைத்தவர் மோடின்னு சொல்கிறீங்க, உலக நாடுகள்லாம் போகிறாரு, உலக நாடுகளில் இப்போ உலக நாடுகள் தலைவர்களெல்லாம் இவரும் 10ஓடு 11 இடம் பெற்றாரு, அந்தளவுக்கு செல்வாக்கு வளர்த்துக்கிட்டான்னு சொல்கிறீங்களே, ஒரு கச்சத்தீவை நீங்கள் ஏன் மீட்டெடுக்கலை? அப்போ கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியாதவர்கள் ஏற்கனவே அது வேற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பெரிய சப்ஜெக்ட். நம்ம அடுத்த விவாதத்தில் அதை நம்ம விவாதிக்கலாம். இது ஒட்டியே நம்ம போயிடலாம், சப்ஜெக்டை ஒட்டியே. இப்போ அடுத்த கட்டமாக டிடிஎஸ் நான் சொல்லி முடிச்சுக்கேன். நான் இப்போ சிஏஜி ஊழல் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான இந்த பொருளாதார இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் போயிட்டு சாக்கடை அள்ள முடியாது, ஒரு தெருவை கூட்ட முடியாது, ஒரு ரோடு போட்டு கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டின் குடிமக்களுடைய தனிநபர் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தான் தீட்டியிருக்கணும். அது எதையுமே செய்யாதனால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சிக்கலாக போய் இது ஒரு விவாதத்துக்கு போனது. சரி எடுத்துக்கிறேன் டிடிஎஸ் அவர்கள்ட்ட. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாளை 7ஆம் கட்ட தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் தியானத்தில் இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் மண்டபத்தில். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் பேசணும் இல்லையா? மன்மோகன் சிங் ஐயா ஏன் திடீர்னு இன்னைக்கு அறிவிக்க விட்டாருன்னு சொன்னால், பஞ்சாபில் 6 தொகுதிகள் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு நாளைக்கு தான் தேர்தல் நடக்குது. மமதா மேடம் ஏன் இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் நாளைக்கு தான் தேர்தல் நடக்குது. அதனால தான் அரசியல்ல இது சகஜம் தானே சார், பேசியாக வேண்டியதான கருத்துன்னு பார்க்கும்போது தான் அப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்கள் சொல்றது என்ன, இந்த மாதிரி பேசுனதே கிடையாது எந்த பிரதமரும். ஏன் இந்த பிரிவினைவாத பேச்சுக்கள் அவர் பேசுறது, இதெல்லாம் சரியான வார்த்தைகளா அப்படின்னு அவர் நியாயமான விஷயம். நீங்கள் புள்ளி விவரம் கூட கொடுத்தீங்கன்னா 421 முறை பயன்படுத்தினார். 300 மீட்டிங்கு, ஒரு மீட்டிங்கு 45 நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு 60 வார்த்தைகள் பேசலாம். 300 × 45 × 60 எத்தனைன்னு கால்குலேட்டர் சொல்லிடும். இந்த 400ங்கிறது எத்தனைன்னு பாருங்கள்.
அல்லது 200ங்கிறது எத்தனைன்னு பாருங்க. நீங்களே சொல்றீங்க அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் தப்பாக பேசலீங்க, 300x45x60 ஒழுங்காக தான் பேசியிருக்காரு, இந்த இடத்துல மட்டும் தப்பாக வந்திருக்கு அப்ப எடுத்து இருந்தாலும் ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் கலக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு தப்பு பெரிய தான். விஷயம். ஆக்சுவலாக ஸ்பூன் வச்சு எடுத்துடணும், தெரியாதுன்னா குடிச்சிட்டா பிரச்சனை எடுத்தாலும் தான். சரியா வந்துருமா? கொஞ்சம் விஷம் மயக்கம் தான் வந்துருமா? வரும், செத்துலாம் போயிட மாட்டாங்க. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கும். அது விஷத்தை பொறுத்து, தன்மையை பொறுத்து இருக்கு சார். ஆமாங்க, இதுதான் நம்ம குறைச்சிக்கிட்டே வரோமே. 10 வருஷமா அதை தானே குறைச்சோம், பாம்பின் விஷத்துங்கள் எல்லாம் குறைச்சோமே. கெஜ்ரிவால் ஐயா மையத்தினுடைய தொடக்க விழாவில் என்ன பேசினாருன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு விசிகால இருக்கிறவங்க பார்க்கணும். ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். எப்படி இந்த 2 கழகங்களும் மிகப்பெரிய மோசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி மையம் கமல் வந்து அதை சால்வ் பண்ணுவாருன்னு சொன்னார். அதை தயவு செஞ்சு பார்க்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் சிஏஜியை பற்றி கெஜ்ரிவால் பேசவே இல்லை. 52 நாள் ஜெயிலில் இருந்து கூட துவாரகா சிஏஜி தானே, கெஜ்ரிவால் சம்மந்தப்பட்டது தானே, ஒரு வார்த்தை அந்த சிஏஜி ஊழலை பற்றி அவர் வாயை திறக்கவே இல்லை. அவர் தான் பேசியிருக்கணும், அவர் வாயை திறக்கல. எனக்கு ஆனால் வரலாறு பயந்துகிட்டு பேசாம இருக்க முடியல. அவர் தான் சுலபமான வழி வச்சிருக்காருங்க. கெஜ்ரிவால் சுலபமான வழி வச்சிருக்காரு. நான் ஜெயிலுக்கு போனா ஜாமீன் எடுக்கிறதுக்கு என் வக்கீல உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கணும். அவருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஓட்டு போட்டீங்கன்னா நான் வெளில வந்துருவேன், அவ்வளவுதான். நீதிமன்றம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சுலபமான வழி வச்சிருக்காரு. அவரை போய் ஜெயில போட்டு என்ன பண்ண? அவர் நல்லவர்னா அந்த தீர்ப்பு கிடைக்கும் சார். கிடைக்கும் இல்லைங்க. ஓட்டு அப்படி ஓட்டுல ஜெயிக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறது இது நல்ல பாயிண்ட்ங்க. நம்ம உடனே அமெண்ட்மென்ட் கொண்டு வர வேண்டியது. வந்து என்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் இன்றை வரைக்கும் அவர் தொடர்ந்து வந்து அவ்வளோ டார்ச்சருங்க. ஒரு 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 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. அந்த அரசை வந்து இவங்க வந்து ஆள விடுறாங்களா? அவருடைய அதிகாரத்தை பறிக்கிறாங்க. பாருங்க, சிசோடியா கிட்ட தான் போனோம், அப்புறம் சவுத் இந்தியா கிட்ட தான், பிறகுதான் நம்ம கெஜ்ரிவால் தெரிஞ்சது. அதெல்லாம் விசாரணையில் வரும்போது தான் தெரியும். எனக்கு இந்த வரலாற்று சார்ந்த ஒரு விஷயம் இந்த 10 வருஷத்துல என்னன்னா, விலை போகக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் தேர்ந்தெடுத்து இந்த கட்சிகள் எல்லாம் கொடுத்தது தான். எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா, தேசபக்தி உள்ள, இந்த நாட்டை காப்பாற்றுகிற தொண்டர் பலம் உள்ளவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. விலை போகின்றவர்களை நீங்க போனீங்கன்னா விலை போகத்தான் செய்வாங்க. முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள விலைக்கு வாங்கலாமா? வாங்க கூடாது, அச்சுறுத்தி வாங்குறாங்கங்கறாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்றது என்ன? அச்சுறுத்தி வாங்குறாங்கங்கிறது. அப்ப ஜனநாயகத்துக்கான மதிப்பு என்ன இருக்கு? நான் அப்ப என்ன சொல்றேன், தயவு செய்து பயப்படுகின்றவர்களை எம்எல்ஏ எம்பியாக தேர்ந்தெடுக்காதீங்க, அச்சுறுத்த முடியாதவர்களை தேர்ந்தெடுங்க. அதனால தான் நீங்க காமராஜ் அனுப்பிச்சு விட்டீங்க காங்கிரஸ் விட்டு. அப்படி பயப்படுறவங்களை விலைக்கு வெற்றி பெற்றால் கூட அதை மாற்றி இருக்கிறாங்கல்ல. ஹரியானாவுல மேயர் தேர்தல் பாருங்க, மேயர் தேர்தல் ஹரியானாவுல நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்ல முடியும். அதை வந்து ஒரே வரியில சொல்லிட முடியும். யாரை வைத்து அந்த தப்பை பண்ணா பாக்குறவங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியும்னு திராவிட மாடல் ஏற்கனவே ஹரியானா வரைக்கும் போனதுனால அந்த தவறு நடந்திருக்கலாம், கோர்ட்ல தீர்ப்பு வரும், அப்ப புரிஞ்சுக்கலாம். பிரச்சனை என்னன்னா, ராகுல் காந்தி ஐயா ஒரு முறை தான் வந்தார். அவர் தான் ஸ்போக்ஸ்மேன், இந்தி கூட்டணிக்கு அவர் தான் மெயினான பர்சன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு பாவம் அவர் ஒரே ஒரு முறை தான் வந்தார். அந்த ஒரு முறை கூட ஸ்டாலின் ஐயா போகலைங்கிறது தான் நீங்க கேள்வியா கேட்டீங்க. ஒரு முறை வந்தால் கூட இங்க திமுக காங்கிரஸ் வெற்றி பெறும்னு அவங்க நம்பிக்கை. 9 முறை மோடி வந்தாலும் பாஜக வெற்றி பெறுமாங்கிறது அங்க கேள்விக்குறி. நிறைய மாற்றம் கொடுத்ததுங்க. மத்திய பிரதேசல 21 மாவட்டத்தில் நடந்தாரு, 17 மாவட்டத்தில் தோத்து போச்சு. அவர் நடந்திருக்கலாம், நடந்திருந்தா ஈஸியா வெற்றி பெற்றிருப்பார். பாவல நேரம் குறைவா. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். போன முறையும் 2019 இப்படி ஒரு கூட்டத்தை அறிவிச்சாங்க. 10 மணிக்குள்ள மாற்றம் எல்லாம் கிழிஞ்சிருச்சு, அந்த கூட்டமே நடக்கல. ஆனா இந்த வாட்டி அதனால தான் உஷாரா 2 நாளைக்கு முன்னாடி நடத்திட்டாங்க. அதுவும் எக்ஸிட் போலுக்கு முன்னாடி நடத்துறாங்க. நாளைக்கு எல்லாருக்கும் நல்லது தெரிஞ்சிடும். இந்தி கூட்டணியை சார்ந்தவங்க அதே ஒற்றுமையை கடைபிடிச்சாங்கன்னா இன்னொரு 15 வருஷத்துக்கு நல்லாட்சி தான் இந்தியாவில் இருக்கும்.